திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று காலை கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் தற்போது கூட்டத்தில் சிக்கிக்கொண்டு பக்தர்கள் வீடு திரும்ப முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். பெருமானின் அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்துக்கு பிறகு ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்ததுங்க. இதற்காக கோயில்ல பல 100 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் இந்த விழாவானது தொடங்கியது. 1ஆம் தேதி முதல் கோயில் உள்பிரகாரத்தில் உள்ள மூலவர், பார்வதி அம்பாள், கரியமாணிக்க விநாயகர், வள்ளி அம்பாள், அதே மாதிரி தெய்வானை அம்பாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு யாகஸ்தல பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில இன்று காலை மீண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா தவிர சுவாமி சண்முகர் பரிவார மூர்த்திகளுக்கு கோயில் ராஜகோபுரம் அருகே 8000 சதுர அடியில 71 ஓமகுண்டங்களும், அதன் அருகே சுவாமி பெருமானுக்கு 5 ஓமகுண்டங்களும் என மொத்தம் 76 ஓமகுண்டங்களுடன் மிக பிரம்மாண்டமாக தங்க நிற யாகஸ்தல பூஜை அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடந்தது. இதனால பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்ட நிலையில இன்று காலை முதல், அதாவது இன்று காலை 6:15 முதல் 6:50 வரை ராஜகோபுர கும்பாபிஷேகங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரே பக்தர்கள் மாயம் தான் காணப்பட்டது. இந்நிலையில இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பத்திரமாக செல்வதற்காக 3 இடங்கள்ல புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போறக்கா பண்ணாங்க. சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில தற்போது ஒவ்வொரு அதாவது திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடித்து அங்கங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கள் ஊர் திரும்புறதுக்காக நின்றுட்டு இருக்கிற நிலையில பக்தர்கள் வெளிவர முடியாத அளவுக்கான கூட்டம் தற்போது இங்கு காணப்படுது. அதாவது தமிழகம் முழுவதுமே இருந்த பக்தர்கள் உள்ள வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் வெளியேறுவதற்கு வழியின்றி மிகவும் சிரமமற்ற ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை குழந்தைகளோட வரக்கூடியவங்க, முதியோர்கள் உள்ளிட்டோர் கடும் சிரமத்துக்கு இடையே தற்போது கோவிலிலிருந்து வெளிவர படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா இது 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டாலும் போதிய அளவுக்கு அதாவது வெளிவரக்கூடிய இடங்களுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்பு போடப்படலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்தர்கள் பத்திரமா வெளிவரதுக்கு உண்டான எந்த ஏற்பாடுகளும் செய்யல அப்படிங்கறத அங்குள்ள பக்தர்களோட ஒரு பெரிய வேதனையா இருக்குது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.